தெரியவில்லை. ஆனால் என் மனம் மிகவும் கவலையாயிருக்கிறது. பணம், புகழ் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் என் மனம் மகிழ்ச்சியாய் இல்லை. மிகவும் கவலையாய் இருக்கிறது. கவலை வேண்டாம். மிகச் சிறந்த யோகி ஒருவர் நமது ராஜ்யத்திற்கு வந்துள்ளார். அவரை சென்று சந்திப்போம். நிச்சயமாக உங்களது பிரச்சனைக்கு அவரால் தீர்வு தர முடியும். அப்படியா? நல்ல யோசனை. அந்த யோகியை சந்திக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மகாராஜா. வணக்கம் அரசே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் குருவே. வணக்கம். அமருங்கள் குருவே. இன்பம் முந்தாவதாக. எனது பிரச்சனையே அதுதான் குருவே. என்ன சொல்கிறீர்கள்? இந்நாட்டின் மன்னன் நான். ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. நான் மன மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறேன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் குருவே. என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. என்ன? உண்மையாகவா? எனது பிரச்சனைக்கான விடை உங்களிடம் இருக்கிறதா? அதனை உடனே என்னிடம் கூறுங்கள். எப்பாடுபட்டாலும் அதை நான் செய்வேன். மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு மனிதனின் ஆடை நீங்கள் ஓரிரவு அணிய வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் பிரச்சனை முடிவடையும். இவ்வளவு எளிய வழியா? நிச்சயமாக உங்கள் அறிவுரையை நான் செய்வேன். மந்திரியாரே, மன மகிழ்ச்சியாய் வாழும் மனிதனை 8 திக்கும் தேடி அவனுடைய ஆடையை ஓரிரவுக்கு வாங்கி வாருங்கள். மிக்க நன்றி குருவே. இரவில் இன்பம் பெறுவீராக. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்ப்பா. இன்னுமா நீ போக வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும்பா. இல்லை மகளே, உன்னை படிக்க வைக்க என்னிடம் பணம் இல்லை. என்னுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு சாப்பாடு போட மட்டும் தான் பத்துகிறது. என்னால் உன் படிப்புக்கு செலவு பண்ண முடியாது மகளே. அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கமா. புரிஞ்சுக்க. ஷீலா, ஷீலா, நீ எங்க இருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொண்டு வாயேன். என்ன பண்ற? இப்ப எதுக்கு பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு இருக்க? என்னை பத்தி ஏதாச்சும் கவலை இருக்கா உங்களுக்கு? ஏன் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா? தீபாவளி வருது. பக்கத்து வீட்டு மீனா பட்டு புடவை வாங்கியிருக்கா. கீதா தங்க வளையல் வாங்கியிருக்கா. சீதா புது வீடு கிரகப்பிரவேசம் பண்றா. நான் மட்டும்தான் இப்படி அல்லோல பட வேண்டி இருக்கு. இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? நான் பசியில இருக்கேன். கெட்ட கோபத்தை கலப்பாத. நேர காலம் தெரியாம பேசாத. முதல்ல சாப்பாடு போடுற வழிய பாரு. என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுங்க போதும். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? அங்க என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உனக்கு சொந்த வீடு கேக்குதா? எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். எக்கேட கெட்டு போ. என்னங்க ஐயா, நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா? என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மரியாதை இது உங்களுக்கு? என்னைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னைய ஸ்கூலுக்கு அனுப்ப எங்க அப்பாட்ட பணமே இல்லையா. அதனால என்னால ஸ்கூலுக்கே போகவே முடியல. அழாதம்மா, அழாத. எம்மா, இங்கே வாங்க. என்னங்க ஐயா, நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது உங்களுக்கு? நான் சபிக்கப்பட்டவ. எனக்கு வீட்டுல நல்ல துணிமணி இல்லை. இப்ப என் கணவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார். நான் எப்படிப்பா சந்தோஷமா இருப்பேன்? மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். எப்பா இங்கே வா.
என்னங்க ஐயா? நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா? ஐயா, நான் ஒரு பெயிண்டர். இந்த உலகத்தையே வண்ணமயமாக்குற என்னால என் மகளோட வாழ்க்கைய வண்ணமயமா ஆக்க முடியல ஐயா. ஏன், என்னாச்சு? என்னால அவ விருப்பப்படி படிக்க வைக்க முடியல ஐயா. என் மனைவியும் எனக்கு கொள்றா. அப்புறம் எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? இனிமே நான் என்ன செய்ய போறேனோ எனக்கு தெரியல. சரி, கவலைப்படாதே. நான் என்ன செய்ய? எல்லாரும் ஏதோ கஷ்டத்தை சொல்லி சந்தோஷமா இல்லைன்னு சொல்றாங்களே. ஊரெல்லாம் ஆண்டவா, ஒரு சந்தோஷமான மனுஷனையாவது கண்ணுல காட்டுப்பா. நண்பா, நீதான் விசில் அடித்தாயா? ஆமாம். நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறாயா? நிச்சயமாக நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லையா? இல்லையே, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். உன்னை போலதான் ஒருவரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீ என்னுடன் அரண்மனைக்கு வருவியா? நிச்சயமாக. வணக்கம் அண்ணா. வணக்கம் மந்திரியாரே, அமருங்கள். மந்திரியாரே, அந்த மந்திராரை கொண்டு வந்திருக்கிறார். யார் இவர்? எதற்காக வந்திருக்கிறார்? இவர்தான் நான் கண்டுபிடித்த மகிழ்ச்சியான மனிதர். என்ன கிண்டல் அடிக்கிறாயா? இவனை பார்த்தால் சாதாரண மனிதனாக தெரிகிறானே. இவ்வளவு செல்வங்களுடனும் புகழுடனும் இருக்கும் என்னாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. இவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மன்னா, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். அப்படியானால் உனது ஆடையை எனக்கு ஓரிரவு கொடு. நான் உனக்கு 1000 பொற்காசுகளை தருகிறேன். என்ன யோசிக்கிறாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, இந்த ஆடையை தரும் நிலைமையில் நான் இல்லை. என்ன சொல்கிறாய்? என்னிடம் இருப்பது இந்த ஒரு ஆடை மட்டும்தான் மன்னா. என்ன, ஒரு ஆடை மட்டும் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆம் மன்னா. கடவுளே, இது என்ன சோதனை? ஆஹா, நான் எவ்வளவு பெரிய முட்டாளாய் இருந்து விட்டேன். நீ என்னை இவ்வளவு செல்வங்களுடனும் புகழுடனும் ஆசீர்வதித்த பின்னும் உனக்கு நன்றி உள்ளவனாய் இருக்காமல் திருப்தியற்று எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேனே. இந்த மனிதன் என் கண்களை திறந்து விட்டான். மனிதன் சந்தோஷமாக வாழ மன நிறைவுதான் முக்கியம் என்பதை இந்த மனிதன் எனக்கு புரிய வைத்து விட்டான். இருப்பதில் திருப்தியாய் வாழ்வதே மிகுந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை இந்த எளியவன் எனக்கு புரிய வைத்து விட்டான். இவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள்.